உங்களுக்கு நேரில் ஒரு விதமான ஆபத்து உங்களை பற்றி கொண்டதோ, ஒரு நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ, பயங்கரமான ஒரு 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 இருளான சூழலில் சிக்கிக்கொண்டீர்களோ, நெருக்கடியில் மாட்டிக்கொண்டீர்களோ, எல்லாரும் உனக்கு விரோதமாக குரோதம் பண்ணுகிறார்களோ, எல்லாரும் இதை பார்த்து ஆகடியம் பண்ணுகிறார்களோ, சந்தோஷப்படுகிறார்களோ, பயப்படாதீங்க. உங்களை விடுவிக்கவும், உங்களை தப்புவிக்கவும், மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்தவும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் கர்த்தரை சத்தமாய் துதிப்பீர்கள். அவரை சபையின் நடுவில் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்பீர்கள். கரங்களை தட்டி அவரை துதிப்பீர்கள். ஆமென். நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை துதியை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய நாவு, ஆமென், உங்கள் நாவு ஆண்டவருடைய புகழை எல்லாருக்கும் அறிவிக்கிறதாயிருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி ஒரு மாறுதலை உங்களுக்கு தருவாராக. நிச்சயமாய் இந்த துன்பமான சூழலிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். நாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றை மாற்றினீரே. நாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றை மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், இன்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், இன்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 35. நம்முடைய தேவனை பொதுவாக சங்கீதங்களில் திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் தான் மறுபடியும் வரும். ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு கவிதைகள், எல்லாமே கவிதைகள். அதாவது ஒரே விஷயத்தை பல்வேறு கோணத்தில் சொல்வது போல் ஒரே ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்தை பல்வேறு கோணங்களில், பல்வேறு நிலைகளில் ஒரே விஷயத்தை இன்னொரு வேறு வார்த்தைகளில் சொல்வது போல். ஒரு உதாரணத்துக்கு நீதிமான் அப்படின்னா கர்த்தரை காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அப்படி வந்துடுதான். அந்த மாதிரி கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் அப்படின்னு அவங்க நீதிமான்கள்னு. அது மாதிரி ஜபமும் திரும்ப அதே ஜபம். என்ன ஜபம்னா இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காகவும் ஒன்று. ரெண்டாவது சத்துருக்கள், பகைஞர்கள், துன்மார்க்கர்கள் அவரிடத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காகவும் ஜபம். இங்கே இந்த யோபு புஸ்தகத்துலேயும் சங்கீத புஸ்தகத்துலேயும் சரி, நீதிமொழிகள் புஸ்தகத்துலேயும் சரி, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ளதான வித்தியாசங்களை ரொம்பவே படம் போட்டு சித்திரமாக காட்டப்படுறதை பார்க்குறோம். இங்கே ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? கர்த்தாவே, என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோட யுத்தம் பண்ணும். அப்போ இவருக்கு ஒரு போராட்டம், இவருக்காக நிறைய வழக்காடுதல் இருக்குது. இவருக்கு விரோதமாக பலவிதமான போட்டிகள், பலவிதமான பொறாமைகள், பலவிதமான எரிச்சல்கள் சமூகத்தில், அவருடைய வேலை பார்க்குற இடத்துல, எல்லாவற்றிலையும் நடுவில் ஒரு நெருக்கடியை அவர் அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுறார். எனக்காக நீங்கள் வழக்காடுங்கப்பா, எனக்காக நீங்கள் வழக்காடுங்க, எனக்காக நீங்கள் சண்டை போடுங்க, யுத்தம் பண்ணுங்க, நான் எங்கே போகிறது, எனக்காக நீங்கள் கேடயத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு நீங்கள் எழுத்து நில்லுங்க, நீங்கள் ஈட்டியை ஓங்கி அவளை மறித்து
நான் நான் உன் ரட்சிப்புன்னு என் ஆத்மாவுக்கு சொல்லுங்கள். எனக்காக இப்போ வழக்காடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்காக பரிந்து பேச ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய எனக்கு ஆள் இல்லை, நான் தனித்தவனாக இருக்கிறேன், சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன், எனக்காக நீர் ஈட்டியை பிடித்து எனக்கு கேடகமாக பரிசையாக இருந்து எனக்காக யுத்தம் பண்ணோம், எனக்கு என் ரட்சிப்புன்னு சொல்லுங்கப்பா, நம்ம தான் நம்பி இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுறவங்க வெட்கப்பட்டு கலங்குவாங்களாக. அவங்கள பற்றி அவங்கள திட்டுறார். அவங்களுக்கு என்ன நடக்கும்னு விரும்புகிறதெல்லாம் சொல்கிறார். அவங்க வெட்கப்பட்டு கலங்குவாங்களாங்க, அவங்க தீங்கு செய்ய நினைக்கிறவங்க நாணம் அடைவாங்களாங்க, அவங்க பதரை போல் காற்றடிச்சிட்டு போயிடுவாங்களாங்க, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக, அவருடைய வழியெல்லாம் இருளாக போவதாக, அதெல்லாம் வழுக்கி சறுக்கலாக போவதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக, அவங்க எல்லாம் எனக்கு முகாந்திரம் இல்லாமல் வலை எனக்கு குழியில் ஒளிச்சு வச்சாங்க, என் ஆத்துமா படுகொலி வச்சாங்க, அவங்களுக்கு தான் அழிவு வரட்டும், அவங்க மறைவாக எனக்கு வச்ச வலையில் அவங்களே சிக்கி கொள்வார்களாக, அவர்களே குழியில் விழுந்து அழிவார்களாக. அப்படிலாம் அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொல்கிறார். எனக்கு 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 செய்யணும்னு நினச்ச தீமையெல்லாம் அவர்களுக்கே நடப்பதாக அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த 9ஆம் வசனம் சொல்கிறார், என் ஆத்மா கர்த்தர் களி கூர்ந்து ரட்சிப்பில் களி மகிழ்ந்து இருக்கும். அப்போ கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தருடைய ரட்சிப்பில் அவர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், அதில் நான் சந்தோஷமாகவும் நான் இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் பற்றி சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடனுடைய கைக்கும் தப்பு வைக்கிறதுக்கு உமக்கு ஒப்பானவர் யார்? மன்னிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் யார்? இங்கே சொல்கிறாரு, அவன் சிறுமைப்பட்டவனை பலவான் கைக்கும், சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிட்டு அபகரித்து கொண்டு போகிறவனுடைய கைக்கு தப்பு வைக்கிறவர் இவரை மாதிரி ஒருவரும் இல்லை, நிச்சயமாக உங்களையும் விடுவிக்க அவர் போதுமானவர். 32 பாவங்களை மன்னிப்பதில் ஒப்பானவர் யார்? ஸ்தோத்திரம். அற்புதங்கள் அடையாளங்கள் உனக்காக அவர் நம்புகிறவர்களுக்காக அவர் செய்கிறதான அற்புதங்களும் அடையாளங்கள் அவருக்கு ஒப்பானவர் யார்? இப்போ தப்பு வைக்கிறதுல விடுவிக்கிறதுல ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 11ஆம் வசனத்தை பார்க்குறோம், கொடுமையான சாட்சி எழும்புதான் அவருக்கு விரோதமாக. இல்லாத பொல்லாதெல்லாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்களாம் நிறுத்தி வச்சு. ஆமாம், நன்மைக்கு எத்தனை பேர் நன்மை பெற்றவங்களாம் இப்போ தீமை செய்கிறாங்களாம், ஆத்மா திக்கற்று போக பார்க்குறாங்களாம். அவர்கள் வியாதியாக இருந்தபோது நான் ரெட்டு உடுத்தினேன், நான் உபவாசத்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன், நான் என் ஜெபம் அவங்களுக்காக நான் பண்ணேன், அது என் மடியில் திரும்ப வந்துச்சு, நான் அவனை சிநேகிதனா சகோதரனாக பாவித்து நடந்துக்கிட்டேன், தாய்க்காக துக்கிக்கணும் போல துக்க வஸ்திரம் தரித்து அவனுக்காக நான் தலை கவிழ்ந்திருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது நான் இவ்வளோ தூரம் உதவியாக இருந்திருக்கேன், ஆறுதலாக இருந்திருக்கிறேன், அவளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆபத்து உண்டான போது, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது அவங்க சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடுறாங்க. நீசரும் நான் அறியாதவளும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்திக்கிறாங்க. அப்பத்துக்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரங்களோட சேர்ந்து பற்கடிக்கிறாங்க. ஒரு நேரம் சோத்துக்காக, ஆமாம், இச்சகம் பேசுகிற ஆட்களை, ஒரு நேரம் சோறுக்காக, ஒரு நேர வாழ்வுக்காக, இன்பத்துக்காக, ஆமாம், ஆட்களிடத்தில் இச்சகம் பேசி பிழைப்பு நடத்துகிறவர்கள் நடுவில் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. எது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கப்பா? என் ஆத்மாவை தப்பு ஆண்டவரே, சிங்கங்கள் என்னை பிடிச்சிட்டு போகுதுப்பா, என் ஆத்மாவை காப்பாற்றுங்க. நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கன்னா மகா சபையில் ரொம்ப நான் துதிப்பேன்ப்பா, திரளான ஜனங்களுக்கும் நான் பாராட்டு. இப்போ வெக்கப்படாமல் ஏன் ஒருத்தர் ஆராதிக்கிறாரு? ஏன் சபையில் ஒருத்தர் வெக்கப்படாமல் கையை வைத்து ஆராதிக்கிறார்? ஏன் வெக்கப்படாமல் கையை தட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் வெக்கப்படாமல் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிக்கிறாரே? காரணம் என்ன? கர்த்தர் அவருக்கு செய்த உபகாரங்கள் அதிகம். தேவன் அவருக்கு செய்த நன்மை அவர் நினைக்கும் போது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை விட்டு கொடுக்காதவரே அப்படின்னு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆண்டவரே, எனக்கு என் சத்துருக்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படக்கூடாதப்பா, எனக்கு இது ஆபத்து வந்ததுனால
எனக்கு ஒரு நஷ்டம் வந்ததுனால அதை நினச்சி சத்துருக்கள் சந்தோஷப்படக்கூடாதே. ஆமாம், என்னை பார்த்து அவங்க ஆமாம் ஸ்தோத்திரம் கண் சிமிட்டக்கூடாதே. அப்பா, எனக்கு விரோதமாக வஞ்சகமான காரியங்களை கருதுகிறாங்களே, எனக்கு விரோதமாக வாயை விரிவாக திறந்து நினச்சோமா நடந்துட்டுன்னு சொல்கிறாங்களே. கர்த்தாவே, நீங்கள் இதை பார்த்தீங்கப்பா, மௌனமாக இராதீங்கப்பா, தூரமாக இருக்காதீங்கப்பா. தேவனே, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, என் வழக்கை தீர்த்து வைங்கப்பா, எனக்காக எழுந்தருளுங்கப்பா, நீதியின்படி என்னை விசாரியுமப்பா, என்னை குறித்து அவங்க சந்தோஷப்பட விடாதீங்கப்பா. நாங்கள் விரும்பினது நடந்துருச்சு, நாங்கள் தான் விரும்பினது, இவன் விழுமான்னு எதிர்பார்த்தோன்னு சொல்லி விரும்பினது நடந்ததுன்னு சொல்லாதபடிக்கும், அவன் இனி முடிந்து போனான், அவனை விழுங்கி விட்டோம், மேற்கொண்டு விட்டோம் சொல்லாதபடிக்கும் செய்யுங்கப்பா. எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவங்க ஏகமாக வெட்கப்பட்டு நாணி போகும்படி ஆண்டவரே நீங்கள் எனக்காக கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அதே சமயம் 27ஆம் வசனம் சொல்கிறார், என் மேலேயும் பிரியமாக உள்ளவங்க இருக்கிறாங்க, என் நீதி விளங்கணும், அவர் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து வெளியே வருவார், இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார், மீண்டும் தன் நிலையில் நிலைநிறுத்தப்படுவார்னு என்னை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் விரும்புகிறவங்க இருக்காங்கப்பா. நீங்களும் ஊழியக்காரனுடைய சுகத்தை, ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தை, ஊழியக்காரனுடைய பாதுகாப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த கட்டத்தில் எனக்காக உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, எனக்காக பரிந்து பேசுகிறவர்கள் உண்டு, என் நீதி விளங்கணும்னு விரும்புகிறவங்க உண்டு. ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி, நீர் என்னை விடுவிக்கும் போது, நீர் என்னை காப்பாற்றும் போது, நீர் என்னை மறுபடி ஸ்தானத்தில் நிறுத்தும் போது அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா அப்போது என் நாவு உம்முடைய நீதியை நாள் முழுவதும் உம்முடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இதே மாதிரியான ஒரு சூழலில் உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்டுட்ருக்குறீங்களா? இதே மாதிரி ஒரு சூழலா? உங்களுக்கு நேரில் ஒரு விதமான ஆபத்து உங்களை பற்றி கொண்டதோ, ஒரு நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ, பயங்கரமான ஒரு 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 இருளான சூழலில் சிக்கிக்கொண்டீர்களோ, நெருக்கடியில் மாட்டிக்கொண்டீர்களோ, எல்லாரும் உனக்கு விரோதமாக குரோதம் பண்ணுகிறார்களோ, எல்லாரும் இதை பார்த்து ஆகடியம் பண்ணுகிறார்களோ, சந்தோஷப்படுகிறார்களோ, பயப்படாதீங்க. உங்களை விடுவிக்கவும், உங்களை தப்புவிக்கவும், மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்தவும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் கர்த்தரை சத்தமாய் துதிப்பீர்கள், அவரை சபையின் நடுவில் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்பீர்கள், கரங்களை தட்டி அவரை துதிப்பீர்கள். ஆமென். நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை துதியை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய நாவு ஆமென், உங்கள் நாவு ஆண்டவருடைய புகழை எல்லாருக்கும் அறிவிக்கிறதா இருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி ஒரு மாறுதலை உங்களுக்கு தருவாராக. நிச்சயமாய் இந்த துன்பமான சூழலிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக கர்த்தர் நன்மையானதை கர்த்தர் இப்போதே உங்களுக்கு தருகிறார், இன்று முதல் தருகிறார். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 35வது சங்கீதத்தில் சத்துரு துன்மார்க்கன் தாவீதை என்ன அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியுது. என்ன செய்கிறான்னா, அவருக்கு மறைவாக என்ன செய்கிறானா, குழியை வெட்டி அது மேலே என்ன செய்கிறான்னா வலையை போட்டு வச்சு அவரை என்ன விழ தள்ளுறான். அடுத்ததாக நன்மை செய்த தாவீதுக்கு தீமை செய்கிறான். அடுத்தது தாவீதினுடைய ஆத்மாவை திக்கெட்டு போக பண்ணுகிறான். அடுத்ததாக தாவீதினுடைய ஆபத்து நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னா சந்தோஷப்படுறானா. அடுத்ததாக என்ன செய்கிறான், சத்ரு தாவீதுக்கு விரோதமாக நிந்திக்கிறான். அது மாத்திரம் இல்லை, பரியாசக்காரரோடு சேர்ந்து பற்கடிக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட துன்மார்க்கர் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஆகையினால தாவீதினுடைய தானே அந்த வருத்தத்தில் அவர் ஜெபிக்கிறதான ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே எனக்கு விரோதமாக இருக்கிறவங்கள அவங்க வெட்கப்பட்டு போகட்டும், அவங்க கலங்கி போகட்டும், நாணம் அடையட்டும், அவங்க என்ன செய்யட்டும், பதரை போல் என்ன செய்யட்டும், அவங்க பறந்து போயிடட்டும், தூதன் அவர்களை என்ன செய்யட்டும், துரத்தட்டும், அவனுக்கு என்ன செய்யட்டும், சத்ருவுக்கு அழிவு வரட்டும்னு சொல்லி என்ன செய்கிறார். ஆமென்.
அவர்களுக்கு எனக்கு குழி வெட்டி வச்சாங்கல்ல, அந்த குழியில் அவங்களே விழட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு கடைசியாக கர்த்தரிடத்தில் அவர் கேட்குறதான காரியம் என்னன்னு சொன்னால், என் தேவனே எனக்கு துணை செய்து எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். அவன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த துன்மார்க்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இப்படிப்பட்டதான துன்மார்க்கர்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் நமக்கு ஒரு கொடியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா அந்த துன்மார்க்கருக்கு ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதுக்கு விரோதமாக இந்த துன்மார்க்கருக்கு நீர் கர்த்தாவே அப்பா நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே கடிந்து கொள்வீராக. கர்த்தாவே ஆமென் அப்பா தாவீதுக்கு துணையாக எழுந்து நிற்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்களும் கர்த்தாவே அப்பா ஆமென் அப்பா அந்த தாவீதுக்கு விரோதமாக இருந்த அந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தாவே நீர் சிதறடித்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நீர் கர்த்தாவே அப்பா சிதறடித்து போட்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எழுந்திருந்து நீர் நியாயம் செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தரலாம். ஆமென் அப்பா. சத்துருக்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் அந்த வலைக்கு நீங்களாகி கர்த்தாவே ரட்சிக்கப்பட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.